கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஷ்டமச்சனி அடியோட முடிஞ்சிருச்சு. அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனின்னு சொல்லுவாங்க. கடந்த 5 வருடமாகவே கண்டச்சனியாலும் 2.5 வருஷமாக அஷ்டமச்சனியாலும் கஷ்டங்கிறது சொல்ல முடியாத கஷ்டத்தை முதன்மையாக இருந்தவங்க கடகராசிக்காரங்க. அப்போ கடகராசிக்காரங்க துன்பத்து மேலே துன்பப்பட்டு குடும்பத்துலேயும் சரி, அவங்க பொது வாழ்க்கையிலையும் சரி, நிறைய அவமானங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சவங்க கடகராசிக்காரங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தாயுள்ளம் கொண்டவர்கள். அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா துடிதுடிச்சு போயிடுவாங்க. வாலண்டரியாக போய் இவங்களே உதவி செய்யக்கூடியவங்களாக இருக்கக்கூடிய இயல்பான குணம் படைத்தவர்கள் தான் கடகராசிக்காரங்க. அப்படிப்பட்ட கடகராசிக்காரங்களுக்கு இவ்வளோ பெரிய சோதனையான்னு சொல்லி சுற்றி இருக்கவங்க மற்றவங்க எல்லாருமே வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருந்தது. திருமணம் ஆகாதவங்க கடகராசிக்காரங்களுக்கு, ஐயோ இந்த பொண்ணு இவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கே, இந்த பொண்ணுக்கு நல்ல வரன் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படக்கூடியது. நல்ல பையன், ஆனால் இவனுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்க மாட்டேங்குது, 2.5 வருஷமாக நாங்கள் தேடிக்கிட்டே இருக்கோம், எந்த பொண்ணுமே கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இந்த அஷ்டமச்சனி முடிஞ்சனால ஒரு நல்ல வரன் கிடைக்கும். திருமணம் அப்படிங்கிறது சிறப்பான முறையில் நடக்கும். மனதிற்கு பிடித்தவர்கள் கணவனாகவோ மனைவியாகவோ வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். ஏன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஜென்மத்தில் குரு வரார். ஜென்ம குரு அப்படிங்கிறது வனவாசத்தை குறிப்பிடும். அப்போ வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கவங்களுக்கு அதிக நன்மைகள்ங்கிறது கட்டாயம் கிடைக்கும்.